வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சுக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறை வணக்கம் குரு வணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறை வணக்கம் பாட அருள்நிதி தமிழரசி ஆறுமுகம் அம்மா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி கல்பனா முருகேசன் அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறை வணக்கம். எல்லாம் வல்ல தெய்வமது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய், வல்லாய் உடலில் இயக்கம் அவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன், அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனின் இயக்கம் அணுவாற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ, அவனில் தானி உன்னில் அவன், அவன் யார் நீ யார் பிரிவேது, அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன், அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி, அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். குரு வணக்கம் பாட அருள்நிதி கல்பனா முருகேசன் அம்மா. வாய்ப்பு இருக்குதுங்களா? சரி. குரு வணக்கம் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். உருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன் செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தகவத்தால் களங்கங்கள் போக பெரும் கொழுத்தமத்தி கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனையாலும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி உலகத்தை ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பம் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். கொஞ்சம் மறந்துட்டேங்க ஐயா.
ஒரு வாழ்க்கை நெருங்கிய வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவரது உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். தொடர்ந்து ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் கர்மயோகத்தின் கீழே சில கவிகள், இன்றைய கவி ஒழுக்க வழி என்ற தலைப்பிலே உள்ள கவியை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். பெற்றவர்கள் குரு, அரசன், தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். நற்றவமாய் உயிர் உணர்ந்து நாடி நின்று மனத்தை நல் முறையில் சீரமைத்து ஒழுக்க வழி வாழ்வோம். கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர். கற்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கு உலக மதம் ஒன்றே. கர்மயோகம் அறம் என்று தமிழ் சொல். அறத்தின் முதல் கோட்பாடு ஈகை. அடுத்தது தன் அளவிலே யாருக்கும் துன்பம் எழாத வகையிலே வாழ்வது ஒழுக்கம். இவை இரண்டும் இணைந்த செயல்பாடு கடமை. மூன்றும் இணைந்த வாழ்க்கை முறை அறநெறி வாழ்க்கை அல்லது கர்மயோகம். பெற்றவர்கள் குரு, அரசு, தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். 5 பேர் தாய் தந்தை இல்லாமல் நாம இல்லை. இந்த உலகத்திற்கு உடல் அளவிலே நம்மை அறிமுகப்படுத்துபவர்கள் தாய் தந்தை என்றால், இந்த உலகம் எப்படிப்பட்டது, எப்படி தோன்றியது என்று இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்துபவர்கள் குருமார்கள். பிறகு ஒரு பொதுவான நிர்வாகம், ஒரு மாநிலம், நாடு, உலகம் என்ற வகையிலே ஒரு நிர்வாகம் உற்பத்தி செய்வதற்கும் மக்களுக்கு விநியோகம் செய்வதற்கும் பாதுகாப்பு, பராமரிப்பு என்ற கடமைகளை பொறுப்பெடுத்த அமைப்புக்கு பெயர் அரசு. இவை அனைத்திற்கும் மூலம் யார்? இவை எல்லாமே உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய பல்வேறு நிர்வாக நிலைகள் வைத்துக்கலாம். இந்த உலகையே நிர்வகிக்கின்ற, அனைத்தையும் உருவாக்கி காத்து முடித்து வைக்கின்ற மூலப்பொருள் தெய்வம். எனவே பெற்றவர்கள் குரு, அரசன், தெய்வம் என்ற ஐவர் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் வணங்கி நலம் காண்போம். யாருக்காலும் விழ வேண்டியதில்லை. அறிவால் வணங்கி. மரியாதை, மதிப்பு என்பது மனதில் இருக்கணும். வெறுமனே காலில் விழுவதல்ல. அதாவது நேற்றைக்கு ஒரு வீடியோவில் பார்த்தேன். யாரு போன ஆட்சி சபாநாயகர்
அவரை போலீஸ்காரர்கள் எல்லாம் வெளியே தள்ளிவிட்டதை நேற்றுக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். ஆடிய ஆட்டம் என்ன, பேசிய வார்த்தை என்ன, பதவி போனால் மரியாதை என்ன? அப்போ யாருக்கு மரியாதை? இவருக்கு இல்லை, அந்த பதவிக்கு தரப்பட்ட மரியாதை. பதவி போச்சு என்றால் அவமரியாதையா மிச்சமாகும். அதனால் இந்த அறிவால் வணங்கி கால விழுந்தெல்லாம் விழுவாங்க. பிறகு பதவி அதிகாரம் போச்சுன்னா எட்டி ஒதிப்பாங்க. ஆனால் அறிவால் வணங்குதல் என்றால் எல்லோருமே இறைவனாகவே மதித்து மனதளவிலே மதிப்பளிக்கின்ற ஒரு பண்பு, பக்குவம். அதனால் அறிவால் வணங்கி நலம் காண்போம். சுற்றத்தார், தான், குடும்பம், சமுதாயம், உலகம் சொல்லும் 5 பிரிவினருக்கும் கடமை செய்தே வாழ்வோம். என வாழ்க்கை என்பது தான் மையப்புள்ளி. இந்த உடல் இல்லை, உயிர் இல்லை, வாழ்க்கை இல்லை என்று சொன்னார். உறவு ஏது, நட்பு ஏது, உலக வாழ்க்கை ஏதுங்க? சோ தான் மையப்புள்ளி. என்னை சார்ந்தது, என்னை சார்ந்திருப்பது, சூழ்ந்திருப்பது. அப்போ தன்னை பராமரித்துக் கொள்வது முதல் கடமை. தான் சார்ந்திருக்கின்ற குடும்பம், பிறகு சுற்றம், பிறகு இந்த சமுதாயம், பிறகு ஒட்டுமொத்த உலகம். இப்படி இந்த 5 வகை கடமைகளை ஆற்றுகின்ற போதும் ஒன்றினால் மற்றது கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் உறவு, நட்பு என்பதெல்லாம் வெறும் பிறப்பால் மட்டுமல்ல, வெறும் பிறப்பால் பழக்கத்தால் மட்டுமல்ல, தொடர்ந்து அன்பால், அரவணைப்பால் தான் அதை பாதுகாக்க முடியும். இப்போ தொடர்ந்து தொழில், கடமை என்றெல்லாம் அடைகின்ற போது குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படும். இது நாம் பலருடைய புகழ்பெற்றவர் சொல்கிற நம்ம செலிபிரிட்டிஸ், அவங்க வாழ்க்கையை நாம் பார்க்கிறோமே. அப்ப எப்போதும் வெளி உலகத்திலேயே ஓடிக்கொண்டிருந்தால் இல்லற வாழ்க்கை சுகமாக இருக்காது, குடும்ப அமைப்பு சுகமா இருக்காது. அதனால் மகிழ்ச்சி அவர்கள் தெளிவான ஒரு வரையறை சொல்கிறார். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகு என்ற 5 வகை கடமைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இவற்றிலே ஒன்றினால் ஒன்று கெடாமல் பார். அப்போ ஒன்றினால் ஒன்று கெடாமல் இருப்பதற்கு எந்தெந்த அம்சத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் என்ற கணக்கு தெரிந்து வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதுவே பொருள் ரீதியாக, மன ரீதியாக பற்றாக்குறை, மனக்குழப்பம் என்ற சிக்கல்களை உருவாக்கிவிடும். நற்றவமாய் உயிர் உணர்ந்து நாடி நின்று மனத்தை நல்முறையில் சீரமைத்து ஒழுக்க வழி வாழ்வோம். சரி, இந்த 5 வகை மதிப்புக்குரியவர்கள், 5 வகையிலே கடமை ஆற்ற வேண்டியவர்கள், இவர்கள் எல்லோருமே துன்பமின்றி நம்மால் நலம் பெற வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு ஒரே வாழ்க்கை முறை என்ன? ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அப்ப எல்லா மேன்மைகளையும் தரக்கூடியது ஒழுக்கம். ஒழுக்கம் என்றால் என்ன? வரிசையா சொல்லிக்கிட்டே வருவாங்க, அந்த பட்டியல் முடிவு பெறுவதே இல்லை. இவ்வளவோ எப்படி நினைவு வைத்துக் கொள்ள முடியும்? அப்ப மகிழ்ச்சி அவர்கள் ஒழுக்கம் என்பதற்கு இலக்கணத்தை வகுத்த ஒரே மகான் வேதத்தில் மகிழ்ச்சி அவர்கள். வள்ளுவ பிறந்தகை ஒழுக்கம் விழுப்பம் தரலான் என்று 10 குறட்பாக்க சொல்லிட்டார். ஆனா அந்த விழுப்பம் எப்படி கிடைக்கிறது? ஒழுக்கத்திற்கு இலக்கணம் என்ன? அதை
ஒரு வாழ் நெறியாகவே சுருக்கமாக தெளிவாக தந்த மகான் மகரிஷி அவர்கள் மட்டுமே. இப்ப வாழ்க்கை என்பது என்ன? எண்ணம், சொல், செயல். இதிலே மற்றவர்கள் காணக்கூடியது சொல், செயல், காணக்கூடியது கேட்கக்கூடியது. எண்ணத்தையும் மற்றவங்க பார்க்குற மாதிரி இருந்து வச்சுக்கோங்க, உலகத்துல உறவு நட்பை இருக்காதுங்க. ஏன்னா நமக்குள் தோன்றுகின்ற எண்ணங்கள் எல்லாம் சென்சார் பண்ணி தான் வெளியே பேசுகிறோம், செயல் செய்கிறோம். உள்ளே வருவது அனைத்தும் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? ஸோ யாரும் யாரை நேசிக்க முடியாது, நட்பு பாராட்ட முடியாது. ஆனால் எண்ணம் என்பது நமக்குள் இருந்தாலும் கூட அதுதானே சொல் செயலாக மலர்ச்சி பெறுகிறது. எனவே அந்த நல்ல எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றோம், தீய எண்ணங்களை உள்ளே அமைக்கி விடுகின்றோம். அப்ப சொல் செயல் மூலமாக மற்றவர்கள் எல்லா வகையிலே நன்மை மட்டுமே பெற வேண்டுமே தவிர எந்த விதத்தும் அணுவளவும் துன்பமோ வருத்தமோ படக்கூடாது. அப்படி அற்புதமான சாமியத்தை மகிழ்ச்சி தருகின்றார். நம்முடைய எண்ணம் சொல் செயலாலே தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதுக்கோ நன்மையே தருகின்ற வாழ்க்கை ஒழுக்கம். எந்த அளவிலா துன்பத்தை தந்தால் அது ஒழுங்கீனம், அதர்மம். எனவே ஒழுக்கம் என்பது எல்லோருக்கும் நன்மை காப்பது. அதனால் அது அனைத்து மேன்மைகளையும் சிறப்புகளையும் அளிக்க வல்லது. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அதாவது ஒரு தவறு செய்து அதனால் அவமானப்படுவதை விட அந்த தீய எண்ணத்தை செயல்படுத்தணுன்ற ஒரு வேகம் வருகின்ற போது உயிரை விட்டு விட்டால் மரியாதை மிச்சமா இருக்கும் இல்லையா? இது எந்த அளவுக்கு சாத்தியமாகும்? இதுதான் பக்குவம். எனவே யாருக்கும் எந்த வகையிலையும் துன்பம் தரக்கூடாது. முடிந்தால் நன்மை செய்வோம். சோ நன்மை செய்வது புண்ணியம், இயற்கையோடு சற்றே கூடுதலாக பெறக்கூடிய ஒரு போனஸ். ஆனால் துன்பம் தருவது பாவம். அப்ப பாவம் என்ன செய்யும்? இறைவன் தரக்கூடிய நன்மைகளை தடை செய்துவிடும், இன்ப ஊற்று தடைப்பட்டு விடும். அதனால் வள்ளுவ பிறந்தகை அதையும் சொன்னார். நலத்தின்கண் நாரின்மை தோன்றேன். இயல்பாக இயற்கையாக தெய்வத்தின் கருணையால் நமக்கு வரவேண்டிய நன்மைகள் குறைபடுகிறது என்றால் நலத்தின்கண் நாரின்மை தோன்றேன். அவன் மட்டுமே காரணம் என்று சொல்லல, அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்றார். அவன் மட்டுமல்ல, அவனுடைய சந்ததி பூர்வீகம் பரம்பரையே காரணம், ஆராய்ச்சிக்குரியது. அப்படி நல்முறையில் சீரமைத்து ஒழுக்க வழி வாழ்வோம். கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர். கற்றவர்கள் கல்லாதோர். இப்போ கல்வி கற்றல் என்பது குருகுல வாசம் இருந்த வரைக்கும் ஒழுக்கம்தான் கல்வியாக மதிக்கப்பட்டது. இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் மெக்கலே கல்வி முறை அட்டை கல்வி தந்த பிறகு இன்றைக்கு மதிப்பெண்களே திறமையாக போற்றப்படுகிறது. அது ஆன்மீகத்தில் கூட நமக்கும் மார்க் போடுறாங்கல்ல. மதிப்பெண்களே தகுதி அல்ல. அப்போ கல்வி என்பது என்ன, கல்லாமை என்பது என்ன என்றால், இயற்கை நீதியை கற்று ஒழுகல் கல்வி. அதை கற்கவில்லை என்றால் கல்லாதோர். இயற்கை நீதி என்ன?
இறை உணர்வு அறநெறி. அதனால் கற்க கசடு அற கற்பவை எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளுன்னு சொல்லல வள்ளுவ பெருந்தகை. இன்றைக்கு யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு நமக்கு தேவையானதா கத்துட்டு இருக்கிறோம். இது ஒரு கால கொலை என்பது கூட சமுதாயத்துக்கு தெரியல. யூடியூபர் என்ற ஒரு கேவலமான தொழில், உற்பத்தி இல்லாம தண்டச்சோறு தொழில். இது சமுதாயத்தை குழப்புகின்ற ஒரு தொழில். அதுல கூட பொய்களை, கற்பனைகளை அள்ளி தெளித்து அல்லது சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி ஒரு நிமிஷ கருத்தை 1/2 மணி நேரம் பேசி, இது எத்தனை பேருடைய நேரத்தை கொள்கிறது என்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு இல்லை அல்லவா? அப்படி இருந்து விட்டால் உழைக்காமல் பொருளிட்டு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை. அதாவது ஒரு காலத்தில் கோவை தொழில் நகரம், டெக்ஸ்டைல் அண்ட் ஃபவுண்டரி சொல்லுவாங்க, தொழில் நகரமாக இருந்தது. இன்றைக்கு அதை வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டார்கள். எல்லா மில்லும் மூடியாச்சு, எல்லா ஃபவுண்டரியும் மூடியாச்சு. ஒவ்வொரு பகுதியிலையும் மால். இப்போ புதுசா 9 ஏக்கர்ல ஃபினிக்ஸ் மால் வருதாமா. அதை பற்றிய விளம்பரம் இப்போ யூடியூப்ல பார்த்தேன். அப்போ முதலிலே தொழில் மூலமாக சம்பாதிக்க வழி சொன்னாங்க. இப்போ செலவு பண்றது மட்டும் வழி வச்சிருக்கிறாங்க. எங்கிருந்து சம்பாதிக்கிறது? யூடியூப்பு, திருட்டு, லஞ்சம் போல இதுதானே. அப்போ தேவையற்ற தொழில் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மலையை கண்டோம். கோவையில புரூக்ஸ் ஃபீல்டு என்பது ஓபன் பண்ணி 5 வருஷம் நான் உள்ளே போனது கிடையாதுங்க. அங்க என்ன இருக்க போது? நமக்கு தேவையான பொருள். நம்ம பணத்தை பிடுங்கிறதுக்கு ஒரு கவர்ச்சி பண்ணுவானுங்க. இந்த வலையில நாமே சிக்குவானு. நம்ம என்ன உதரத்தனமா சம்பாதிச்ச காசை வேலைக்கு போய் உழைத்து பெற்ற பொருள் அல்லவா? நம்முடைய வேர்வை, நம்முடைய ரத்தம் அல்லவா? அதை யாருடைய கவர்ச்சிக்கும் நம்ம செலவு பண்ண முடியுமா? போக 5 வருஷம் மேல ஏதோ வீட்டில் ஏதோ பொருள் வாங்கணும்னாங்க போனேன். இப்படி இந்த வியாபார உலகமாக மாற்றிவிட்டால் மாற்றுவது யார்? செல்வந்தர்களும் அரசியல்வாதிகளும் தானே. ஆனால் உற்பத்தி இல்லாத ஒரு தொழில், ஒரு வாழ்க்கை, அது வீணே பிறந்த வாழ்க்கை தான். மனிதனாக பிறந்தால் எதையாவது சாதிக்கணும், செய்யணும். குறைந்தபட்சம் தன் சோத்துக்காவது உழைத்தாகணும். குறைஞ்சபட்சம் தன் சோத்துக்காவது உழைச்சாகணும். அப்படி இல்லைன்னா அவனுக்கு பேரு தண்டச்சோறுன்னு அர்த்தம். அவன் பணக்காரனா இருக்கலாம், அரசியல்வாதியா இருக்கலாம், இல்லை மடத்துல இருக்கலாம். உழைக்கவில்லை என்றால் அவன் தண்டச்சோறு தான். சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என வாழ்ந்திட புரிகி வைவனார் பாரதியார். அப்படி கல்வி என்பது இறை உணர்வு அறநெறி, அதுதான் கல்வி. மற்றெல்லாம் கத்துக்கணும் போய் ஸ்கூலு போய் கத்துக்கணும் அவசியமே இல்லை. ஒரு 10 வருஷம் ஆப்ரேஷன் தியேட்டர்ல அசிஸ்டண்டா வேலை பார்த்தா வச்சுக்கோங்க, அவனே சர்ஜரி செய்யலாம். பார்த்து கத்துக்கிறது தானே. ஸோ இதெல்லாம் கல்வி அல்ல, இதெல்லாம் ஒரு தொழில் அறிவு, அவ்வளவுதான். அப்போ எழுத்தறிவு தொழில் மட்டுமே கல்வி அல்ல. ஒழுக்க பழக்கம், இறை உணர்வு, இதுதான் கல்வியின் அடிப்படை நோக்கம், அடிப்படை இலக்கணம். அதனால் இதை அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவர்கள் எல்லாமே கல்லாதோர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. அப்படி கற்றவர்கள் கல்லாதோர் ஆண்கள் பெண்கள் வாரீர். கருப்பு வெள்ளை தோல் நிறத்தோர்க்கும் உலக மதம் ஒன்றே. யாருக்கும் பேதம் இல்லை. கருப்பா வெள்ளையா சிவப்பா. வெள்ளையா இருக்கிறவன திருநெல்வேலிக்கும் கன்னியாகுமரிக்கு அனுப்பி வைங்க, 1 வருஷத்துக்கு கருப்பாக்கிடலாம். கருப்பா இருக்கிறவன யூரோப்புக்கு அனுப்புங்க, 1 வருஷத்துக்கு கொஞ்சம் கலர் ஆக்கிடலாம். ஸோ அது எல்லாமே இயற்கையை ஒட்டி, தட்பவெட்ப நிலையை ஒட்டி ஏற்படக்கூடிய நிற மாற்றங்களே தவிர அதுக்கும் மனித பண்பாட்டுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன இருக்குங்க? அதனால் இது போன்ற
பேதங்கள், ஜாதி, மதம், இனம், மொழி, நிறம் எல்லாவற்றையும் கடந்து ஒவ்வொரு மனிதனும் இறைவனின் பிம்பங்களே, இறைவனுடைய அம்சங்களே. அப்படி ஒவ்வொன்றுக்குள்ளும் பிரம்மத்தை பார்த்து வாழ்கின்ற பிரம்மஞானம், இறை உணர்வு, அந்த வாழ்க்கையை பெற வேண்டும் என்று சொன்னார். அதுக்கு துணை செய்கின்ற ஒரே வாழ்க்கை நெறிமுறை கர்மயோகம். இறையுணர்வோடு செய்யக்கூடிய ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அற வாழ்க்கை. அப்போ அதைத்தான் தினசரி நாம் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். தேர்ச்சி பெற்றுமா என்பது காலத்தால் வந்து சேரும். ஆனா இன்றைக்கு நாம் பயிற்சி செய்கிறோம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த செவிமடுத்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி இந்த உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. சிறப்பாக மகான் கவிக்கு சீராக விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர், ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். பாடல் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி தாரகேஸ்வரி அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். சூர்யா ஜெயமணி அம்மா இல்லைங்களா? பாடுங்க. வேதாத்திரிய பாடு. ஐயா கொஞ்சம் வெளியில போயிருந்தேங்க, அதனால வந்து டக்குனு பாடுங்கம்மா. வாழ்க வளமுடன் பாடுங்க. வாழ்க வளமுடன். ஜமுனா ராணி அம்மா நீங்க உலக நல வாழ்த்து பாடுங்க. அவங்க வந்து வேதாத்திரிய பாடல் பாடட்டும். பாடுங்க. ஐயா எல்லாம் பாட சொல்லுங்க, நான் அப்புறமே கூட பாடுறேன். பாடுங்க சூர்யா அம்மா, பாடுங்க. வேதாத்திரிய பாடல் பாடுங்க. வேதாத்திரிய பாடல். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகு ஓராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்வு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா. பாடிருங்கம்மா. கொஞ்சம் ஒர்க் ஆக்கிறதுனால எனக்கு என்ன பாட முடியும். ஓகே, நானே பாடுறேன். வேதாத்திரி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வநீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கள், பல மதங்கள் பல கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்தெடுதல். வாழ்களுடன் நன்றிங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பிரம்மஞான பாடல். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்,
சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம். நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற உரசல் நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம். மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை. மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். மலைக்காதீர் விண் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம். முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம். மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். உலக நலவாழ். உலக நல்ல வாழ்க்கை வேற யாருக்காவது வாய்ப்பு கொடுக்கலாமா? ஓகேங்க, நன்றி. வாழ்க வளமுடன். வேற புதிய நண்பர்கள் வேற யாராவது? ஐயா பாடவா ஐயா? வாழ்க வளமுடன். பாடுங்க. உலக நலவாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாற்றத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாற்றத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம்.